தாய் சேய் எச்ஐவி பரவல் அல்லது செங்குத்து பரவல் பற்றிய வழிமுறைகளை புரிந்து கொள்வது நவீன மகப்பேறு பராமரிப்பு மற்றும் உலகளாவிய பொது சுகாதாரத்திற்கு மிகவும் அடிப்படையானது. இந்த கல்விசார் கண்ணோட்டம் பரவலின் முதன்மை வழிகளை விளக்குகிறது, அதனுடன் தொடர்புடைய ஆபத்தைகளை அளவிடுகிறது மற்றும் குழந்தை எச்ஐவி தொற்றை தடுப்பதற்கான ஆதார அடிப்படையிலான தலையீடுகளை விவரிக்கிறது. கர்ப்ப காலத்தில் எச்ஐவியை நிர்வகிப்பதற்கான தெளிவான கட்டமைப்பை சுகாதார நிபுணர்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கமாகும். செங்குத்து பரவல் என்பது 3 வெவ்வேறு நிலைகளில் ஏற்படலாம். முதலாவதாக, கர்ப்ப காலத்தில் வைரஸ் நஞ்சுக்கொடி தடையை தாண்டி கருப்பையினுள் தொற்றுக்கு வழிவகுக்கும். இரண்டாவதாக, பிரசவத்தின் போது குழந்தை தாயின் இரத்தம் மற்றும் பிறப்புறுப்பு திரவங்களுடன் தொடர்பு கொள்கிறது. இறுதியாக, பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் HIV தாய்ப்பால் வழியாக வெளியேற்றப்பட்டு தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் பரவும் அபாயத்தை உருவாக்குகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் தொற்று என்பது வைரஸ் நஞ்சுக்குழி வழியாக கருவை சென்றடைவதை குறிக்கிறது. இது கருப்பையினுள் ஏற்படும் தொற்று என்று அழைக்கப்படுகிறது. முறையான மருத்துவ கண்காணிப்பு இல்லையெனில் இந்த நிலையில் வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாயின் ஆரோக்கியம் மற்றும் வைரஸின் அளவு ஆகியவை இந்த பரவலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை மருத்துவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரசவ காலம் என்பது வைரஸ் பரவுவதற்கான மிக அதிக ஆபத்துள்ள நேரமாகும். பிரசவ வலியின் போதும் மற்றும் குழந்தை பிறக்கும் போதும் தாயின் உடல் திரவங்களுடன் குழந்தை நேரடியாக தொடர்பு கொள்கிறது. இந்த குறுகிய கால இடைவெளியில் வைரஸ் பரவுவதை தடுக்க சிறப்பு மருத்துவ முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் அவசியமாகின்றன. பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் தாய்ப்பால் கொடுப்பது ஒரு தொடர்ச்சியான பரவல் அபாயத்தை உருவாக்குகிறது. HIV வைரஸ் தாய்ப்பாலில் வெளியேற்றப்படுவதால் குழந்தை நீண்ட காலத்திற்கு இந்த வைரஸின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இந்த ஆபத்தை நிர்வகிப்பது என்பது அந்தந்த நாட்டின் சூழல் மற்றும் வளங்களை பொறுத்து மாறுபடும் ஒரு முக்கியமான முடிவாகும். மருத்துவ தலையீடு இல்லையெனில் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவும் ஒட்டுமொத்த ஆபத்து 35 முதல் 45% வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பல முனை தடுப்பு உத்திகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த பரவல் விகிதத்தை 1%த்திற்கும் குறைவாக குறைக்க முடியும். இது நவீன மருத்துவத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும். இந்த தடுப்பு உத்தியின் அடிப்படை தாய்க்கான ஆன்டி ரெட்ரோவைரல் சிகிச்சை அல்லது ARD ஆகும். கர்ப்பகாலத்திலும் பிரசவத்தின் போதும் மற்றும் பிரசவத்திற்கு பிறகும் ARD சிகிச்சையை தொடர்வதன் மூலம் தாயின் இரத்தத்தில் உள்ள வைரஸின் அளவு கணிசமாக குறைக்கப்படுகிறது. வைரஸ் சுமை குறைக்கப்படும் போது குழந்தைக்கு தொற்று பரவும் அபாயம் பெருமளவில் குறைகிறது. இரண்டாவது முக்கியமான தலையீடு பிரசவ முறை ஆகும். பிரசவ நேரத்திற்கு அருகில் தாயின் வைரஸ் அளவு 1 மில்லிலிட்டருக்கு 1000 பிரதிகளுக்கு மேல் இருந்தால் திட்டமிடப்பட்ட சிசேரியன் பிரசவம் பரிந்துரைக்கப்படுகிறது. இது குழந்தை தாயின் உடற் திரவங்களுடன் தொடர்பு கொள்வதை குறைத்து தொற்று ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு வழங்கப்படும் தடுப்பு சிகிச்சையும் மிக முக்கியமானது. ஆன்டி ரெட்ரோவைரல் மருந்துகளை கொண்டு குழந்தைக்கு வழங்கப்படும் இந்த வெளிப்பாட்டிற்கு பிந்தைய தடுப்பு மருந்து பாதுகாப்பின் கூடுதல் அடுக்காக செயல்படுகிறது. இது பிறப்பின் போது ஏற்படக்கூடிய எஞ்சிய தொற்று அபாயங்களை முறியடிக்க உதவுகிறது. குழந்தைக்கு உணவளிப்பது குறித்த வழிகாட்டுதல்கள் அந்தந்த நாட்டின் சூழலை பொறுத்தது. தாய்ப்பாலுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான மாற்றுகள் கிடைக்கும் வசதி படைத்த நாடுகளில் HIV பாதிப்புள்ள தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். தாய்ப்பால் மூலம் பரவக்கூடிய தோராயமான 14% கூடுதல் அபாயத்தை இது முற்றிலும் நீக்குகிறது. ஆனால் வளங்கள் குறைவாக உள்ள நாடுகளில் உலக சுகாதார அமைப்பு வேறுபட்ட பரிந்துரையை வழங்குகிறது. அங்கு ART சிகிச்சையில் இருக்கும் தாய்மார்கள் குறைந்தது 12 மாதங்களாவது தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற தொற்று நோய்களிலிருந்து தாய்ப்பால் வழங்கும் பாதுகாப்பு HIV பரவும் சிறிய அபாயத்தை விட மிக முக்கியமானது. இந்த சமநிலை என்பது தாயின் வைரஸ் அளவு மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படும் போது மட்டுமே சாத்தியமாகும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின் நன்மைகள் வைரஸ் பரவும் குறைந்தபட்ச ஆபத்தை விட அதிகமாக இருக்கும்போது தாய்ப்பால் பரிந்துரைக்கப்படுகிறது. உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப மருத்துவ வழிகாட்டுதல்களை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சுருக்கமாக கூறினால், தாய்சேய் HIV பரவலை தடுப்பது ஒரு மிகப்பெரிய பொது சுகாதார வெற்றியாகும். உலகளாவிய பரிசோதனை, சீரான ART சிகிச்சை, வைரஸ் அளவின் அடிப்படையில் பிரசவ மேலாண்மை மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான தடுப்பு சிகிச்சை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான அணுகுமுறையின் மூலம் இது சாத்தியமானது.
உலகெங்கிலும் குழந்தை பருவ HIV பாதிப்புகள் வியத்தகு முறையில் குறைந்து வருவது இந்த ஆதார அடிப்படையிலான தலையீடுகளின் முறையான அமலாக்கத்தின் நேரடி முடிவாகும். சரியான நேரத்தில் கண்டறிதல் மற்றும் முறையான சிகிச்சை மூலம் நாம் HIV இல்லாத ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க முடியும் என்பதே இதன் இறுதிச் செய்தியாகும்.